திருத்தணியில் அதிமுக திமுக பிரமுகர்களிடையே ஏற்பட்ட மோதலால் அப்பகுதியில் கடைகள் அடைக்கப்பட்டு பெரும் பதற்றம் ஏற்பட்டது. அதிமுக நகர்மன்ற உறுப்பினரான ஆறுமுகம் முன்விரோதம் காரணமாக திமுக இளைஞரணி அமைப்பாளர் கிரண் என்பவரை கத்தியால் தாக்க முயன்றதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த திமுகவினர் ஆறுமுகத்தின் கார் கண்ணாடியை சேதப்படுத்தி ரகளையில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் உள்ள கடைகள் அனைத்தும் மூடப்பட்டது. அந்த வழியாக வந்த பேருந்து கண்ணாடியும் உடைக்கப்பட்டதால் பெரும் பதற்றம் ஏற்பட்டது. திமுகவின் வன்முறை செயலை கண்டித்து அதிமுகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் அதிமுகவினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி மறியலை கைவிடச் செய்தனர். இதைத் தொடர்ந்து திமுகவினரும் சாலை மறியலில் ஈடுபட்டதால் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர்.